மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக போன வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை பற்றின ஒரு தவறான கருத்துக்கள் வந்து பரப்பப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதில் மாரிதாஸ் அண்ணாமலை இடம் வாங்கினதை பற்றி மாரிதாஸும் கிஷோர் கே சாமி அப்புறம் கல்யாணராமன் போன்றவர்கள் வந்து தவறாக பேசியிருந்தாங்க. அதே மாதிரி கேபி ராமலிங்கம் நம்மளுடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் வந்து அண்ணாமலையை பற்றி தவறாக சில வார்த்தைகளை வந்து பேசியிருந்தார். அதாவது அதிகாரியாக இருந்தால் மட்டும் பத்தாது, சில அரசியல் நுணுக்கங்கள்லாம் தெரியணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பாடத்தை அண்ணாமலைக்கே ஒரு பாடத்தை எடுத்தார். அவர் பேசுனது மிகவும் ரொம்ப தப்பு. இன்னொன்று, இப்போ கிஷோர் கே சாமி மாரிதாஸெல்லாம் விட்டுருங்க, அவங்களாம் வெளியாட்கள். ஆனால் கல்யாணராமனும் கேபி ராமலிங்கமும் வந்து உள்ளே இருக்கிறவங்க, கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்க ஒரு முன்னாள் மாநில தலைவரை பற்றி இப்படி பேசுகிறது வந்து மிகவும் வந்து தவறு, அநாகரிகமானது. இப்போ கல்யாணராமன் அவர்கள் வந்து பை பர்த்தாகவே, அதாவது பல வருடங்களாகவே ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து இந்த மாதிரி நம்ம அமைப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு தலைவர் அவர். கேபி ராமலிங்கம் வந்து மாற்றுக் கட்சி ஒரு 4 கட்சியிலிருந்து மாறி வந்தவர். மாறி வந்து இங்கே வந்து அண்ணாமலை பற்றி பேசுகிறாரு. அண்ணாமலை அவர்கள் வந்து அதிகாரியாக இருந்து டைரெக்டாக பிஜேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு துணைத் தலைவர் அப்புறம் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புகள் இருந்து நம்மளுடைய கட்சியை 3% இருந்த கட்சியை, நோட்டாக்கு கீழே இருந்த கட்சியை கிட்டத்தட்ட 15% வந்து உயர்த்திருக்கிறார். ஓட் ஷேர் வந்து ஷார்ட் டேர்ம் பீரியடில் 3 வருடத்துக்குள்ளே 15% வந்து நம்மளுடைய மக்களுடைய வந்து அரவணைப்பை வந்து பெற்றிருக்கிறாரு. அது காரணம் முழுக்க கம்ப்ளீட்டாக வந்து அண்ணாமலை தானே தவிர இதில் வேறு யாருக்கும் பங்கு கிடையாது. 3% இருந்த கட்சியை 12% உயர்த்தி 15% வந்து டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். இவர் இதே ஸ்பீடில் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் தன்னிச்சு 25% வந்து கண்டிப்பாக மக்களுடைய அன்பை வந்து பெற்றிருப்பார். ஆனால் அவருடைய ஸ்பீடுக்கு வந்து பிரேக் போடுற விதமாக, தடை போடுற விதமாக சில விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. அது எதுக்காக நடந்துச்சு நமக்கு தெரியல. நம்மளாம் கட்சியில் பார்ட்டிஸில் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்கும். அது என்னவோ நடந்துட்டு போகுது. இப்போ அமித்ஷாஜி வந்து இப்போதைக்கு தற்சமய ஒரு சூழ்நிலைக்காக வந்து புதிய தலைவராக நயனா நாகேந்திரனை கொண்டு வந்துட்டார். அண்ணாமலையை வந்து தேசிய பொதுக்குழு உறுப்பினராக போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கத்து இருந்தாலும் கூட கட்சியில் உள்ள நபர்களே வந்து அண்ணாமலையை வந்து தவறாக பேசுகிறது, அண்ணாமலைனால தான் கட்சி சீரழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசினதாக தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அப்படி பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தப்பு. அவங்க நினச்சா கூட இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக அவங்களால 3% இருந்த கட்சியை 15% கண்டிப்பாக உயர்த்தவே முடியாது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நினச்சா இங்கே உட்காந்து கண்டிப்பாக உயர்த்த முடியாது. அது அண்ணாமலைக்கு மட்டும்தான் முடியும். எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாங்க. டாக்டர் எல்முருகன் இருந்து வேலை யாத்திரையெல்லாம் போனார். அவரே 3.5% மட்டும்தான் வந்து விட்டாரே தவிர அதுக்கு மேலே வந்து கட்சி வளரலை. அண்ணாமலைக்கு அப்புறம் தான், ஆஃப்டர் அண்ணாமலைக்கு அப்புறம் தான் கட்சியே வந்து 15% போயிருக்கு. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய கட்சி கொடி வந்து பரவி இருக்குது. அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரவி இருக்குது. சின்ன குழந்தைகள் அடிமனத்தில் போய் அண்ணாமலை உட்காந்துட்டாருன்னா அது காரணம் அவருடைய வந்து வேகமான நடவடிக்கை தான். இதில் ஆடிட்டர் குருமூர்த்தி துக்ளக் ஆசிரியர் அவர்கள் வந்து சொல்கிறார் என்னான்னு கேட்டிங்கன்னா, இவருடைய வேகம்தான் வந்து கட்சிக்கு தடையாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். இதெல்லாம் என்ன மாதிரியான கருத்துக்கள்? அது எப்படி வேகம் வந்து தடையாக இருக்கும்? அவர் சொன்ன அந்த கருத்துக்கு வடிவேல் ஜோக்கை போட்டு விட்டாங்க, இவ்வளோ வேகம் ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை நிறையா பேர் வந்திருக்காங்கன்னா, பெரியவர்கள் வந்திருக்காங்கன்னா கூட அண்ணாமலை பேச்சு வச்சு தான் வந்திருக்காங்க. என்ன எடுத்துக்காங்களேன், நான் வந்து மோடியை வச்சு தான் வந்தேன். பட் வந்து அண்ணாமலையினுடைய பேச்சை வச்சு நான் அவருடைய பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டு அவருடைய, அதாவது அந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வேறு தலைவர்கள் பேசுகிறதுக்கும் அண்ணாமலை பேசுகிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஒரு அனாலிசிஸ், அந்த பேச்சில் அனாலிசிஸ் இருக்குது, எளிதாக புரியும்படி இருக்குது, எல்லா மக்களுக்கும் எளிதாக புரியும்படி இருக்குது. அதே மாதிரி அனாலிசிஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, எல்லா தத்துவங்களும் அதில் அடங்கியிருக்குது. அவருடைய ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து பொதிஞ்சு கிடக்குது. நான் என் பிள்ளைகள்கிட்டே சொல்லுவேன், அண்ணாமலை ஸ்பீச்சை வந்து ரெகுலராக கேளுங்க. அவர் மேடையில் பேசுனாலும் சரி, இதெல்லாம் எந்த ஒரு சாதாரண எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்குலாம் போகும்போது பேசுவார். பேசுகிறத கேட்டிங்கன்னா சில எக்ஸாமில், காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட ஒரு 10 மார்க் வாங்கிடலாம். அவர் பேசுகிறத மட்டும் கேட்டிங்கன்னாவே போதும். அந்தளவுக்கு வந்து தரவுகள் இருக்கும். அந்தளவுக்கு பேசுகிறார். பேசக்கூடிய ஒரு தலைவரை, மாபெரும் தலைவரை
வயசு சின்ன வயசு தான், 38 வயசு தான் அப்படின்னாலும் கூட அவருடைய அனுபவம், படிப்பு, அறிவு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வைக்குது. ஸோ அவருக்கு ஈடு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலையுமே இல்லை. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி லெவலுக்கு வந்து அவருக்கு ஈடு வந்து கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்காங்களேன், ஒரு யூடியூப் சேனலில் ஒரு தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் அவர்கள் வந்து உருவாகிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு, கலைஞர் அவர்கள் உருவாகிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியாளர் ராமதாஸ் அவர்கள் வந்து உருவாகிறதுக்கு 50 வருஷம் ஆச்சு. இப்படி சொல்லி ஸோ அவங்க வந்து எவ்வளோ ஓட் ஷேர் வந்து பெற்றாங்க, மக்கள்கிட்ட பெற்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து நல்லா ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப் விக்டரி வந்து கொடுத்தாரு. கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் அவரால் வந்து டெவலப் பண்ணவே முடிஞ்சதே தவிர, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ஒன்றுமே பண்ண முடியலை. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவரும் ஒரு மாறி கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் மாறி ஒரு வெற்றியை வந்து கொடுத்துக்கிட்டே வந்திருந்தாங்க. அதுவும் லாங் டேர்ம் ப்ராசஸ். அவங்களுடைய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ப்ராசஸாக இருந்துச்சு. ஷார்ட் டேர்ம் ப்ராசஸில் இத்தனைக்கும் டிஎம்கே, ஏடிஎம்கே போன்ற கட்சிகளுக்கெல்லாம் பூத் கமிட்டி இருக்குது. பூத் கமிட்டி இருந்தும் மாறி ஜெயிச்சு வந்தாங்களே தவிர, ஒரே ஆள் வந்து ஒரே டைமில் வந்து ஜெயிச்சு வர முடியலை அவங்களால. ஆனால் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டி வந்து இப்போ தான் ஒரு நல்லா இருக்குதே தவிர, அண்ணாமலை புதுசாக வந்தப்போ பூத் கமிட்டி வந்து அந்த அளவுக்கு சரி வர, சக்தி கேந்திரங்களும் பூத் கமிட்டி அந்த அளவுக்கு சரி வர வந்து ஒரு பாதி லெவலுக்கு தான் இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள லெவலுக்கு வந்து இல்லை. அப்படி இருந்தும் கூட பூத் கமிட்டி சரியில்லாத ஒரு சூழ்நிலையிலும் கூட ஒரு 3% இருந்த கட்சியை ஒரு 15%க்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா, அவருடைய திறமை, அவருடைய ரீச், மக்கள்கிட்ட அவருடைய ஸ்பீச்சினுடைய ரீச் வந்து எந்த அளவுக்கு வலிமையானதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். பேசினவங்க நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், தொண்டர்களாகிய நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், பேசினவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் நிர்மலா சீதாராமன் நம்ம வந்து குறை சொல்லலை, எந்த விதத்தில் அவங்க பேசுனாங்கன்னு தெரியலை. பட் வந்து அவங்க வந்து எந்த சூழ்நிலையில் பேசினாங்க, இல்லை அவங்க பேசுனது உண்மையானு எனக்கு தெரியலை. பட் பேசுனதாக வந்து சில வீடியோக்கள்லாம் பார்த்தேனே தவிர, அதை வச்சு தான் சொல்கிறேனே தவிர, மற்றபடி எந்த விதமான அவங்க மேலே எந்த விதமான எனக்கு கோபம் எதுவுமே கிடையாது. ஸோ அண்ணாமலையை வேறு இப்போ கைபி ராமலிங்கம் இவங்கெல்லாம் பேசுனதை பகிரங்கமாகவே நான் இதில் பார்த்தேன். யூடியூப் சேனல்ஸில் நிறைய செய்திகள்லையும் பார்த்தேன். அதே மாதிரி கல்யாணராமன் பேசுனதையும் பார்த்தேன். மாரிதாஸையும் கிஷோர் கமிசாவையும் விட்டுருங்க. அவங்க அடுத்து மாற்றுக் கட்சிகள் பேசுவாங்க, அதை பற்றி நமக்கு தேவையே இல்லை. அவங்க அண்ணாமலையே சொல்லிட்டார், விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் உள்ளே இருக்கவங்க பேசும்போது தான் நமக்கு வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்குது. நம்ம வந்து குத்திக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் வந்து அண்ணாமலைக்கு பின்னாடி தான் இருக்காங்களே தவிர, அதே மாதிரி மித தலைவர்கள்லாம் நல்ல தலைவர்கள் தான், நமக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இருப்பினும் இன்றைக்கி வந்து இந்த விக்ட்ரி அப்படின்னா வித்தவுட் பூத் கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அது அண்ணாமலையால் தான் சாத்தியமானது தவிர வேறு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கடந்த போன எலெக்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7 இடத்துல வந்து ஏடிஎம்கே வந்து பின்னுக்கு வந்துருச்சு. பிஜேபிக்கு தேர்ட் பிளேஸில் வந்துருச்சு. பிஜேபி வந்து 2வது இடத்துல வந்துச்சு. சட்டசபை தொகுதியை கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 தொகுதி கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வந்து பின்னால் போயிருச்சு, 3வது இடத்துக்கு போயிருச்சு. அப்போ பூத் கமிட்டி இருந்து ஏன் அவங்க பின்னாடி போனாங்க, அதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ பூத் கமிட்டி இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு நல்ல தலைவன் இருக்கணுமே தவிர, அப்போ தான் வெற்றி நிச்சயங்கிறத வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும். ஸோ அடுத்து அண்ணாமலையை பற்றி யாரும் பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து நான் இது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மோடி வாழ்க, மோடி சர்க்கார் வாழ்க.